என்ன இந்த சின்ன பொண்ணு கடையை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிக்கிறா? ஒருவேளை சின்ன பொண்ணு கடை வைக்கிற இடத்துல வேற யாரோ வச்சுட்டாங்களேன்னு கவலையா நிக்கிறாளோ என்னவோ. சரி, என்னன்னு தான் கேட்போமே. சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு. என்ன சத்தம் மட்டும் வருது, ஆளையும் காணும் தேலையும் காணும். யார் என்ன கூப்பிட்டுருப்பா? அடியே அங்க என்னடி பாக்குற? கீழே கொஞ்சம் பாருடி. நானும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன், பார்த்தா தரையோட கிடக்குறேன். நீ சுத்தி பாக்குறதுக்காக நான் மரத்து மேலெல்லாம் ஒண்ணும் ஏறி இருக்க முடியாது, தரையில தான் நிக்க முடியும். அது சரி, குள்ளமா இருந்தாலும் இவளுக்கு கொழுப்பு குறைய மாட்டேங்குது. குள்ளமா இருக்கவளுக்கு கொழுப்பு இருக்க கூடாதுன்னு எவடி சொன்னா? யாரும் சொல்லலடி. ஆமா, எதுக்கு இப்ப என்ன நீ கூப்பிட்ட? மனசை தளர விடாத சின்ன பொண்ணு, மனசை தளர விடாத. என்னடி சொல்ற? மனசை எப்ப நான் தளர விட்டேன்? வழக்கமா நீ தான் நம்ம ஊர்ல கடை போடுவ. இன்னைக்கு யாரோ ஸ்வீட்டு காரம்னு கடை போட்டிருக்காங்க. அதை பார்த்து மனசு தளர்ந்து போயிருக்கல்ல, அதான் ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குறியே, அதுக்கு தாண்டி சொன்னேன். நானும் என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். இவ்வளவுதான விஷயம்? என்ன இவ கவலையில தன்னால பைத்தியம் பிடிச்சு போச்சோ? சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஏண்டி இப்படி வெச்சகன்னு வெளிச்சகன்னுமா அந்த கடையை பார்த்து பைத்தியமே பிடிச்சிருச்சா உனக்கு? இந்த கடையை பார்த்து நான் ஏண்டி கவலைப்பட போறேன்? இது யாரோ வச்ச கடைன்னு தானே நினைச்சு பேசிட்டு இருக்க. பின்ன இல்லையா? இக்கடை சூடு, இந்த கடை என் கடை தாண்டி, கடை எம்புட்டு அழகா இருக்கு அப்படின்னு தூரத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடக்கிருக்கி, கடை அழகா இருக்குன்னு தூரத்துல நின்று வேடிக்கை பார்த்தாளா? விளங்கிரும். நான் கூட யாரு கடையோ வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நீ நினைச்சதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, என்ன செருப்பு லைட்டா பிஞ்சிருக்க மாதிரியே இருக்கு? ஆமாட்டி, எனக்கு இப்படித்தான் அடிக்கடி செருப்பு பிஞ்சு போகுது பாத்துக்க. என்னடி சொல்ற? அடிக்கடி செருப்பு பிஞ்சு போதா? புத்திசாலியா இருந்தாலே இதான் பிரச்சனை. இப்படித்தான் செருப்பு அடிக்கடி பிஞ்சு போகும். இது என்னடி கேக்குறதுக்கு புதுசா இருக்கு? புத்திசாலிங்களுக்கு செருப்பு பிஞ்சு போகுமா? அது எப்படிடி? அது வேற ஒண்ணு இல்லட்டி, அடிக்கடி என் புத்திய என் செருப்பாலே அடிச்சுப்பல்ல, அதான் செருப்பு பிஞ்சு போகுது. மலங்காட்டு குரங்கு தன்னைத்தானே புத்திசாலின்னு சொல்றது மட்டும் இல்லாம செருப்பு பிய்யறதுக்கு புத்திசாலித்தனம் தான் காரணம் வேற சொல்லிட்டாளே. இவ பேச்சும் சரியில்லை, இவ ஆளும் சரியில்லை. இன்னைக்கு இவகிட்ட வாய் கொடுக்காம இருக்கிறதா நமக்கு நல்லது. அது விளக்கட்டும் சின்ன பொண்ணு. எதிரி உன் புத்திய செருப்பாலே அடிச்சடிச்சு பிஞ்சிச்சே, அந்த செருப்பு ஒரு ஓரமா கிடக்கட்டுன்றியா? ஏண்டி சின்ன பொண்ணு, ஆமா என்ன இது ஸ்பெஷல் இன்னைக்கு? நான் கடை வைக்கிறதே ஸ்பெஷல் தானடி, வேற என்ன ஸ்பெஷல் வேணும் உனக்கு? உனக்கு இப்படி ஸ்பெஷலா இருக்கு, எனக்கு என்னென்ன ஊர்ல இருக்கு? ஏன்டி இப்படி சலிச்சுக்கிட்டு பேசுற? உன் கோழி பண்ணையில கோழிக்கு என்னாச்சு? சரியா போச்சு போ. நானே 2 கோழியை வச்சுக்கிட்டு இருக்கேன். இத கேட்டா கோழி பண்ணன்னு ஊர்ல சொல்லிக்கிட்டு திரிஞ்சடி எல்லாரும். சரிடி, 2 கோழியோ 3 கோழியோ உன் கோழி தானே? ஆமா, கோழி இன்னைக்கு முட்டை விட்டுச்சா இல்லையா? முட்டை எடுக்க போறேன்ட்டு வந்தா இப்படி வெறுக்கையோடு வீசின கைமா வந்திருக்க. ஆட போடி சின்ன பொண்ணு, நானும் கோழி முட்டை விட்ட உடனே என் முட்டையை போய் எடுத்துக்கன்னு சொல்லிச்சு. சரி, கோழி முட்டை விட்ட உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிச்சுல, உடனே முட்டையை தூக்கிட்டு வீட்டு பக்கம் வந்துட வேண்டியதானடி? முட்டை போட்ட கோழி சொல்ற சட்டத்தெல்லாம் நாம ஏன் கேட்கணும்னு கெத்தா இருந்துட்டேன்டி. கொஞ்ச நேரம் கழிச்சு முட்டை எடுக்கலாம் போய் பார்த்தா. என்னாச்சுடி? முட்டை என்னாச்சு? சொல்லுடி சொல்லு. என்னத்த சொல்றது, அடிக்கிற வெயிலுக்கு முட்டை பொரிஞ்சு முட்டைக்குள்ள இருந்து கோழி குஞ்சே வெளியில வந்துருச்சுடி. ஐயோ பாவனி, கவலைப்படாத சகோதரி. ஆம்லேட் போடுறதுக்கு முட்டை இல்லாம கோழி குஞ்சு பொரிச்சிருச்சுன்னு கவலைப்படாத சகோதரி. என் ஆம்லேட் ஆசையில இப்படி வெயில் வந்து முட்டைக்கு பதிலா முட்டையோட தூக்கி போட்டு கோழி குஞ்சு கொடுத்துட்டு போயிருச்சுடி. சரிடி, முட்டை போனா என்ன, இரு காரமா ஏதாவது வாங்கி சாப்பிடு. அடிக்கிற வெயிலுக்கு காரம் வரைய காரம் ஒண்ணு வேணாம் போ. அப்போ இனிப்பா ஏதாவது வாங்கி சாப்பிடு. யாராவது அடிக்கிற வெயிலுக்கு இனிப்பு வாங்கி சாப்பிடுவாங்களாட்டி? அப்படியே ஓங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் செவிடு சும்மா தவிடு திங்க போயிரும் பாத்துக்க. உன்ன அடிக்கிற வெயிலுக்கு காரம் சாப்பிட மாட்டேன்ற, சரி இனிப்பாது சாப்பிடுனா இனிப்பு சாப்பிட மாட்டேன்ற. என்னடி டயலாக் பேசிட்டு திரியிற நீ? ஆஹா, சின்ன பொண்ணு ரொம்ப கோவமா இருக்கா போல. ஒரே ஓட்டமா ஓடிடுவோம், இல்ல அவ காலை வச்சு நம்மள எத்து போட்டாலும் போட்டுருவா. வந்துட்ட சாவுராக்கி. ஒரு கோழி போட்ட முட்டையை ஒழுங்கா தூக்கிட்டு வர முடியல, இதுல என்கிட்ட வந்து காரமா இனிப்பான்னு பேசிக்கிட்டு. உன்ன அடிக்கிற வெயில காரம் சாப்பிட மாட்டேன்றாங்க, உன்ன அடிக்கிற வெயில இனிப்பு சாப்பிட மாட்டேன்றாங்க. அப்ப என்னதான் சாப்பிடுவாங்க இந்த மனுஷங்க? அப்பா அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த 2ஐயும் வித்து காலி பண்ணிட்டு தான் வீட்டு பக்கமே போறோம். என் மாமியார் வேற கை நிறைய காசு கொண்டாந்தா தான் உனக்கு கறி சோறு போடுவேன்னு சொல்லி வீட்டுல வேற கறி எடுத்து வச்சிருக்கு. எப்படியாவது இன்னைக்கு கறி சோறு தின்னாகணும் கடவுளே, சீக்கிரம் இதெல்லாம் வித்து கொடுத்துரு. அது சரி, இதெல்லாம் வித்து கொடுத்தா கடவுளுக்கு நீ என்ன கமிஷனா கொடுக்க போற? இல்ல கடவுள் என்ன உன் கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காரா? தொழில் நல்லா நடக்கணும்னு ஆண்டவன் கிட்ட வேண்டது தானே. அது தொழில் பாக்குறவங்களுக்கு,
உன்ன மாதிரி ஃப்ராடத்தனம் பண்றவங்களுக்குலாம் கடவுள் வரமாட்டாரு. கடவுளே, ஒரு லூசை என் கண்ணுல காமிச்சிட்டேன். இந்த லூசை ஏமாத்தி நான் எப்படியாவது இந்த வியாபாரத்தை நடத்திடுறேன். வாங்கக்கா வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்க்கா? நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். என்ன இவ பலகார கடை வச்சிருக்க மாதிரி பேசலையே, ஏதோ கைஜோசிய கரக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. அது என்னடி அது? கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்குன்ற. கேட்டதெல்லாம் கொடுத்துருவேன்னு வச்சுக்கோமே. சரி, உங்ககிட்ட இருக்கிறதே நான் கேட்குறேன், அப்படியே கொடுத்துட்டேனே வச்சுக்குவோமே. நினைச்சதெல்லாம் எப்படி நடக்கும்? நீ என்ன ஆண்டவனா? ஏக்கா, நினைச்சதெல்லாம் நடந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமாட்டி, நினைச்சதெல்லாம் நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். யாரு இல்லைன்னு சொன்னா? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்லக்கா? அதை ஏண்டி கேட்குற? எனக்கா கடவுள் நம்பிக்கையா இல்லை? பழனிக்கு நடந்தே பாத யாத்திரையா போயிருக்கேன். திருச்செந்தூர் முருகனுக்கு மாலை போட்டு போனேன். இருக்கங்குடிக்கு போனேன். ஓம் சக்தி கோயிலுக்கு போனேன். நான் போகாத கோயில் இல்லை, நடக்காத பாதை இல்லை. எல்லா சாமியும் கும்பிட்டேன். என்ன பண்ணுறது? ஆனால் நல்லது தான் நடக்க மாட்டேங்குதுடி. நீ ஏதோ சொல்கிறியே, இதை சாப்பிட்டா நல்லது நடக்கும்னு. அதான் எப்படின்னு கேட்குறேன். எப்பனே முருகா, இவளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு உன் நம்பிக்கை வச்சே இவளை ஏமாத்தி இந்த வியாபாரத்தெல்லாம் வாங்க வச்சிடுறேன். எப்பூடி இன்பமும் துன்பமும் நிறைந்த நம்பாழ்வில். என்னடி நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஏதோ வாய்க்கு வந்தபடி பாடிக்கிட்டு இருக்க. ஏக்கா, வாழ்க்கைன்னா என்ன? ஏன்டி வாழைக்காய் பஜ்ஜி போட்டிருக்கியா இல்லை மிளகா பஜ்ஜி போட்டிருக்கியானே எனக்கு சரியா தெரியாது. இதுல வாழ்க்கையை பத்தி என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கவ. எப்பாடா, வாழ்க்கையை பத்தி ஒன்றும் தெரியல. அப்ப இவகிட்ட என்ன சொன்னாலும் நம்பிடுவா. என்னடி அந்த பக்கம் யார் இருக்கா? அடிக்கடி திரும்பி திரும்பி பேசிக்கிட்டு இருக்க. அதுவாக்கா, அந்த பக்கம் தான் ஆண்டவன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னடி என் கண்ணுக்கு தெரிய மாட்டேக்காரு, உனக்கு மட்டும் தெரியறாரு போல. உங்களை மாதிரி பூனைக்கண்ணுக்கெல்லாம் கடவுள் தெரிய மாட்டாருக்கா. என்ன மாதிரி ஞானக்கண்ணுக்கு மட்டுமே தெரிவார். பூனைக்கண்ணு யானைக்கண்ணுன்ற எனக்கு ஒன்னும் புரியலையேட்டி. கிழிஞ்சது போ. யானைக்கண் இல்லக்கா, ஞானக்கண் சொல்லுங்க. யானைக்கண். ஐயோ ஐயோ, உங்களுக்கு சுட்டு போட்டா கூட ஞானம் வராது போல. அது அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. உங்களுக்கு இனிப்பு வேணுமா காரம் வேணுமா? நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இப்படி இனிப்பு காரத்தை வித்துக்கிட்டு இருக்கடி. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அதை பொறுத்துதான் உங்களுக்கு நல்லது நடக்க போதா இல்லையா நான் சொல்லவே முடியும். என்ன சொன்னா இவன் நல்லது நடக்கும்னு சொல்லுவான்னு தெரியலையே. சரி, நமக்கு பிடிச்ச காரத்தையே சொல்லுவோம். எனக்கு காரம் தாண்டி வேணும். என்ன பஜ்ஜி போட்டு வச்சிருக்கடி? சே, காரம்னா உங்களுக்கு நல்லது நடக்காது. இனிப்பு வேணும்னு கேட்டிருந்தீங்களா, உங்களுக்கு இனிப்பான ஒரு செய்தி வந்திருக்கும். நீங்க தான் காரம் வேணும்னு கேட்டீங்களே, உங்களுக்கு காரசாரமாக தான் ஒரு செய்தி வந்து சேரும்க்கா இன்னைக்கு. பாருடா, வச்சிருக்கிறது என்னப்போ பலகார கடை. நீ இனிப்பா காரமான்னு கேட்டே நடக்க போற விஷயத்த அப்படியே சொல்றியே, எப்படிடி? அதெல்லாம் அப்படிதான்க்கா. ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு வரப்போகிற காரசார செய்தியை இனிப்பா நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு நல்ல இனிப்பான பலகாரம் வாங்கிட்டு போங்கக்கா. அப்போதான் உங்கள் வீட்டில் நல்ல இனிப்பான செய்தி வந்து சேரும். ஒருவேளை இவ பேசுறதெல்லாம் பார்த்தா இவ பேசுறது உண்மையா இருந்தாலும் இருக்கும். சரி, இன்னைக்கு இவகிட்ட இனிப்பு வாங்கிட்டு போயிட வேண்டியதான். ஆமா, அப்படி என்னடி இனிப்பு செஞ்சு வச்சிருக்க? அதுவாக்கா, இன்னைக்கு பீட்ரூட் அல்வா. கோதுமையில அல்வா கிண்ணாலே என் தொண்டையில இறங்காது. இதுல பீட்ரூட் அல்வானா எனக்கு சுத்தமா பிடிக்காதே. பிடிக்காதே டீ. கொளுத்தி போட்டுட்டோம், இனிமேல் பத்திக்கிட்டு எரிய தான் போகுது. இன்னைக்கு இப்போ நம்ம பார்சல் பண்ணி கொடுக்க தான் போகிறோம். ஒன்று அந்த பக்கம் திரும்பி ஆண்டவங்கிட்ட பேச போயிடுறா. சரி, ஆண்டவன்ட்டே ஸ்ட்ரெயிட்டாக கான்டாக்டில் இருக்கா. இவ சொல்கிறது நடந்தாலும் நடக்கும். நாம் ஒரு பிளேட் வாங்கிட்டு போயிடுவோம். என்ன, இனிப்பா காரமா? இனிப்பே கொடுத்துருடி, இனிப்பே கொடுத்து. இந்தாங்கக்கா பீட்ரூட் அல்வா. போய் குடும்பத்தோட உட்காந்து எல்லாரும் சாப்பிடுங்க. அப்பதான் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஒரு 100 கிராம் 200 கிராம் கொடுக்க கூடாதா? இப்படி கிலோ கணக்குல கொடுத்துருக்கடி. உங்களுக்கு சந்தோஷம் கொஞ்சம் வேணுமா நிறைய வேணுமா கேட்டா நீங்க நிறைய தானே வேணும்னு சொல்லுவீங்க. அதான்க்கா, நிறைய சந்தோஷம் இருக்கணும்ட்டு நிறைய ஸ்வீட்டா கொடுத்துட்டேன். எப்படி இவ சொல்றதுல நம்பலாமா வேணாமா? ஏதோ ஒரு நம்பிக்கையில வாங்கிட்டு வந்துட்டோம். போடி போ. இனிப்பான நியூஸா கேட்ட இன்னைக்கு உன் வீட்டில் எல்லாருக்கும் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு நல்லா வரும் வயத்துல புழு. அம்மாடி, இது என்ன ஸ்வீட்டா? அலலலலலலா. இது என்ன பஜ்ஜா? வாழைக்காய் பஜ்ஜா, மிளகா பஜ்ஜா. அடப்பாவி,
எந்த பாட்டை எதோட வந்து சேர்த்து பேசிட்ட? எல்லாம் திறமை தான் சின்ன பொண்ணு, திறமையில தான் ஆண்டவனே அடங்கியிருக்கான். ஐயய்யா, ஆண்டவன் விட்ட இவகிட்ட போட முடியாது போல. இவ கொஞ்சம் உஷாரான ஆளாச்சு. அது சரி சின்ன பொண்ணு, எதுக்கு அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருக்க? என்கிட்ட ஆண்டவரே பேசுறாரே. ஓகே, உனக்கும் ஆண்டவருக்கும் பர்சனல் நிறைய இருக்கலாம், ஆனா அதுல நான் தலையிட விரும்பல. ஆமா, என்னென்ன உன் கடையில வச்சிருக்க சொல்லு. என் கடையில காரமான மிளகா பஜ்ஜி வச்சிருக்கேன், அப்புறம் ஸ்வீட்டான பீட்ரூட் அல்வா வச்சிருக்கேன்டி. எல்லாமே ஹெல்த்தியானது. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்ல, அது எதுக்கு உனக்கு? நீ கார விக்கிறியா வில்லு, இனிப்பு விக்கிறியா வில்லு, ஏன் கடவுள் நம்பிக்கை நீ எதுக்கு கேக்குற? இவ ரொம்ப உஷாரா இருக்கல, இப்ப என்ன பண்றது? இப்படி தட்டு தட்டா பச்சையும் போட்டு வச்சிருக்க, அண்டா அண்டாவா அல்வாவையும் கிண்டி வச்சிருக்க. அதுவாடி, வேற ஒண்ணும் இல்ல. பஜ்ஜி போட்டு வச்ச இன்னைக்கு வர்றவங்கலாம் எனக்கு ஏதாவது இனிப்பு சாப்பிடணும் போல இருக்குன்றாங்க. அப்புறம் இனிப்பு ஏதாவது செஞ்சு வச்சேன்னா வர்றவங்களா, ச்சே இனிப்பா, எனக்கே சுகரு, ஏதாவது காரமா சாப்பிட்டா நல்லா இருக்குன்றாங்க. அதான் பார்த்தேன், ஒரே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. 2 பேர் வேற கமெண்ட்ல பஜ்ஜியும் கேட்டாங்க, ஒருத்தங்க பீட்ரூட் அல்வா கேட்டாங்க. அதே 2 கமெண்டை ஒன்னா பண்ணிடலான்ட்டு இன்னைக்கு ஒரு மிக்ஸ்டு ஸ்வீட் கடையை ஆரம்பிச்சுட்டேன். ஐயா போடி. ஆமா ஆமா, ஆளினால் அழகராஜானே, உனக்கு என்னப்பா அமெரிக்காவில பட்டம் கொடுக்க போறாங்க பாரு. போடி போ. ஒரு பஜ்ஜி எடுத்து டேஸ்ட் பண்றேன். ஐயா, பஜ்ஜி என்ன இம்புட்டு காரமா இருக்கு? அடியே, பஜ்ஜி காரமா இருந்தா வாயில கொஞ்சம் அல்வா எடுத்து போடுடி. ஞம் 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 ஞம். அல்வா என்ன இம்புட்டு இனிப்பா இருக்கு? அல்வா இனிப்பா இருந்தா வாயில ஒரு பஜ்ஜி எடுத்து போடுடி. என்னடி இது ஐடியா? பஜ்ஜி எடுத்தா பயங்கர காரமா இருக்கு, இனிப்பு வாயில வச்சாதான் முடியும் போல. இனிப்பு எடுத்து சாப்பிட்டா பயங்கர இனிப்பா இருக்கு, பதிலுக்கு காரமா ஏதாவது வாயில வச்சாதான் முடியும் போல. அதான்டி, இனிப்பையும் காரத்தையும் ஒன்னா செஞ்சிருக்கேன். இப்ப 2 ஈக்குவல் ஆயிருச்சா? இது பிசினஸ்ல ஏதோ ஐடியா இருக்க மாதிரியே இருக்கு. வாங்கடி வாங்க, 2ஐயும் எப்படியாவது விற்க வேணாமா? அதான் இதுல காரம் அதிகமாகவும் அதுல இனிப்பு அதிகமாகவும் போட்டேன். இப்போ யார் வந்தாலும் 2ஐயும் வாங்கித்தான் ஆகணும். எப்படி எல்லாம் என் மாஸ்டர் பிளான் தான். என் பிள்ளைங்களுக்கு பச்சி தானடி பிடிக்கும். வேற வழியே இல்ல, பஜ்ஜி மட்டும் வாங்கிட்டு போனா வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பேசாம பீட்ரூட் அல்வாவும் சேர்த்து வாங்கிட்டு போயிரு, சரியா? அட பாவி, 2ஐயும் எல்லாரும் வாங்க வைக்கணுங்கிறதுக்காக தான் காரத்தை இனிப்பே அதிகமா அள்ளி போட்டிருக்கியா? இரு வாரேன். ஒன்னா ஆண்டவன் பேர சொல்லி அடுத்தவங்களை ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்தலான்னு பார்த்திருக்கேன். உன் திறமையை போய் ஊருக்குள்ள சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன்டி. போ வந்து பாக்குறவங்க எல்லாரும் முதல்ல பட்ஜெட் எடுத்து வாயில வச்சுட்டு அப்புறம் ஸ்வீட்டையும் வாங்கிட்டு தான் போவாங்க. எனக்கு இது ஒரு பிசினஸ் ஐடியா தான். போயிட்டு வாடி போ. அடியே பொன்வண்டே, போறதான் போற, நல்லா பறந்து சீக்கிரமா போய் சொல்லிட்டு வாடி. இவ பண்ற அநியாயத்தை ஊருக்குள்ள போய் சொன்னா அதுவே இவளுக்கு விளம்பரமா போயிரும் போல. ஒன்னும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேமை இப்போ நாம பார்க்கலாம். பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, பவுல்ராஜ், ரோஷியா, ஆஷிகா, சத்யா, பொன்மலர், முருகன், அனிஷ்கா, ஓவியா, செல்வம், தமிழ்ச்செல்வம், டி மாரி, நூர்ஜகான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் பொன்மலரோட அக்கா பொண்ணுக்கு பிப்ரவரி 22 பர்த்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் நம்ம சரியாக வீடியோ போடுறதுனால அதை பார்க்கவே இல்லை. விஷ் பண்ண மறந்துட்டேன், சாரி. எனிவே, எங்கே இருந்தாலும் அந்த குட்டி நல்லா இருக்கணும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம்.